எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த மக்கள் ஆய்வினுடைய கருத்து கணிப்பு வந்து நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த ஆய்வினுடைய மக்கள் ஆய்வுடைய இணை இயக்குனரா இல்லாம செய்தியாளரா இந்த வெளியீடு குறித்து உங்கள்ட்ட வந்து நான் கேள்விகள் கேட்கிறேன். கேளுங்க. அது நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் முதல்ல இந்த ஆய்வு ஏன் இவ்வளவு டைம் எடுத்து நம்ம பண்ணியிருக்கிறோம், இதுல என்ன யூனிக்னஸ் இருக்கு அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க அந்த ஃபைண்டிங்ஸை ஒட்டி கேள்விகளை கேளுங்க. இந்த மக்கள் ஆய்வு அப்படின்றது மக்களை ஆய்வது மக்களுக்காகவே அப்படின்ற அந்த மோட்டோ அதை அடிப்படையாக வச்சு ஒரு 25 வருஷத்துக்கு மேல நம்ம தொடர்ந்து கள ஆய்வுகள் நிகழ்த்திக்கிட்டு வர்றோம். இந்த கள ஆய்வுகள் நம்ம செய்யறது ஏன்னா வெறுமனே சும்மா இந்த மீடியால இந்த கூப்பிட்டு ஒரு பிரஸ் மீட் வச்சு அந்த ஃபைண்டிங்ஸை சொல்லிட்டு அப்படி அந்ததோட முடிச்சுக்கிறது கிடையாது. ஆக்சுவலா இது வந்து கண்டினியூஸா ஆன்கோயிங்கா தமிழக பண்பாட்டு அதுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த டைனாமிக்ஸ் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் உள்ள நடந்துகிட்டு வருது அப்படின்றத உள்ள புகுந்து அதனுடைய வேர்கள்ல நடக்கக்கூடிய அந்த மாற்றங்களை ஐடென்டிஃபை பண்ணி அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது, அதை ஒரு அறிவார்ந்த தளத்துல இருந்து ஒரு அகடமிக் பின்புலத்துல இருந்து அதை ஆய்வுக்கு உட்படுத்துறது, மறுபரிசீலனை செய்யறது, அதை ஒட்டி பரிந்துரைகளை கொண்டு வந்து உருவாக்குறது, இந்த மாதிரி ஒரு பரந்துபட்ட ஒரு நிகழ்வு இது. அதனால வெறுமனே இது ஒரு மீடியா ஈவெண்ட் மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு கல்ச்சுரல் ரிசர்ச், ஆன்கோயிங் ரிசர்ச், தமிழக பண்பாட்டு வரலாற்று மீள் உருவாக்கம் தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே வர்றது. அது அந்த மாதிரியான ஒரு முயற்சி இது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்ப இந்த விஜய் அவர் அரசியலுக்கு வந்தது. முக்கியமா அந்த விக்கிரவாண்டி மாநாடு, அந்த மாநாட்டுல அவருக்கு இருந்த அந்த வரவேற்பு இருக்குது பாத்தீங்களா, அது ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா பட்டது. அதுல இருந்து சரி இது வந்து நம்ம வழக்கமா நான் தொடர்ந்து இந்த மக்கள் ஆய்வுல இருந்து சரி, என்னுடைய தனிப்பட்ட ஆய்வும் சரி, இந்த தமிழக சூழல்ல சினிமாவும் அரசியலும் எப்படி ஒன்றோட ஒன்று பிணைந்ததாக இருக்கு அப்படின்றது, அப்புறம் எப்படி இந்த தமிழக மக்கள் சினிமா கவர்ச்சியை தாண்டி அரசியல் முடிவெடுக்கிறாங்க அப்படின்றத தொடர்ந்து என்னுடைய ஆய்வுகள்ல நிரூபிக்கிட்டு வந்திருக்கிறேன். அதை நூலாகவும் எழுதியிருக்கிறேன். இப்போ அதனுடைய தொடர்ச்சியா தான் இந்த விஜய் என்ற அந்த திரை பிரபலம் அரசியலுக்கு வர்றாருன்னா அவருடைய அந்த திரை இமேஜை தாண்டி அரசியல் முடிவு எடுப்பாங்களா மக்கள், இந்த முக்கியமா இந்த ஜென்சி தலைமுறை எடுப்பாங்களா, அல்லது இந்த சினிமா கவர்ச்சிக்கு கட்டுண்டு முடிவு எடுக்க போறாங்களா அப்படின்றத ஆய்வு செய்யணும் அப்படின்றதுதான். அந்த நோக்கத்தோட தான் இதை ஆய்வுகளவே நம்ம ஆரம்பிச்சோம். அதனுடைய தொடர்ந்து இப்ப இதுவரைக்கும் 9 ஆய்வுகள் நம்ம செஞ்சிருக்கிறோம். அதாவது விக்கிரவாண்டியில ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் இது 10வது ஆய்வு இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது. இந்த கருத்து கணிப்பு அப்படின்னு நம்ம போடுறோம் பாத்தீங்களா, இதுக்கு நம்ம பண்ணியிருக்கக்கூடியது மோஸ்ட்லி குவான்டிடேட்டிவா நம்ம பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி பண்ண அந்த 9 ஆய்வுகளும் கம்பைன் பண்ணியிருக்கிறோம், குவான்டிடேட்டிவையும் குவாலிட்டேட்டிவையும். குவாலிட்டேட்டிவ்னா பண்பியல் ஆய்வு, அதுல வந்து நிறைய இந்த மாதிரி டேட்டாவை கலெக்ட் பண்றது கிடையாது. மோஸ்ட்லி அப்சர்வேஷன், இன்டர்வியூஸ், இன்டெப்த் இன்டர்வியூஸ், விசிட் பண்றது, அப்புறம் அங்க போய் அந்த சின்ன அளவுல இன்டர்வியூ பண்றது, ஒரு குரூப் டிஸ்கஷன் வைக்கிறது, அந்த மாதிரியான அணுகுமுறைகள். அதுல இருந்து அதுல சாம்பிள் சைஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாவெல்லாம் இருக்காது, ஆனா இன்டெப்த் அனாலிசிஸா இருக்கும். அதுல இருந்து நிறைய இன்சைட்ஸ் நமக்கு கிடைக்கும். அதை வேலிடேட் பண்றதுக்கு நம்ம பெரிய அளவுல இந்த மாதிரி குவான்டிடேட்டிவ் டேட்டாவை கேதர் பண்ணிக்கிறது. இதுதான் நம்முடைய அப்ரோச்சா இருந்திருக்கு. இதுல இந்த ஆய்வுல இப்போ நம்ம பண்ணினதுல அந்த சாம்பிள் சைஸ் அது எல்லாமே அதுல நம்ம போட்டிருக்கிறோம். அதெல்லாம் நம்ம ரிப்போர்ட்ல பாத்துக்கலாம். இது முழுக்க நம்மகிட்ட கடந்த 25 ஆண்டுகளாக மேற்கொள்ளக்கூடிய அந்த ஆய்வுகள்ல பயிற்சி பெற்ற, அதுல இன்வால்வ் பண்ணவங்க, தொடர்ந்து நம்மளோட என்கேஜ் பண்ணி இருக்கிறவங்க, நம்முடைய பணியில ஈடுபட்டு இருக்கிறவங்க, அவங்களுடைய தன்னார்வமா அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்ல பங்கெடுத்திருக்கிறாங்க. அவங்கதான் இந்த டேட்டாவெல்லாம், அந்த 5000 சாம்பிள் நம்ம சொல்லியிருக்கிறோம்னா, இந்த சாம்பிள்ஸ் எல்லாமே தன்னார்வத்தோட வந்து வாலண்டியரா வந்து அவங்க பண்ணி கொடுத்தது, டேட்டா கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க.
அது மாதிரி அதை வழி நடத்தின இந்த பேராசிரியர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பேராசிரியர், ரிசர்ச் ஸ்காலர், PhD ஹோல்டர், அவங்க எல்லாம் அவங்க கூடவே இருந்து வழி நடத்தி இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நம்ம இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இதுல அந்த விஜய் அப்படின்ற அந்த ஒரு நபர், ஒரு நடிகர், இப்போ அரசியல் தலைவராக, ஒரு கட்சியினுடைய தலைவராக வந்திருக்கிறாரு. அந்த அந்த இதுதான், இந்த செயல் தான் இந்த 2026 தேர்தலினுடைய அச்சாகவே இருக்கு, மையமாக இருக்கு. இதுதான் இந்த தேர்தல் செயல்பாடுகள் எல்லாத்தையுமே வரையறுக்கக்கூடியதாக, நிர்ணயிக்கக்கூடியதாகவே இருக்கு. இது ரொம்ப அமேசிங்கா இருக்கு. அதனாலதான் நம்ம இன்டெப்தா இதை வெறுமனே இந்த எத்தனை சீட்டு, எந்த கட்சிக்கு எத்தனை சீட்டு, எந்த அணி ஜெயிக்க போகுது, ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்ற அந்த கேள்வியை தாண்டி அதையுமே நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனா அதையும் தாண்டி இந்த எதிர்காலவியல் நோக்குல ஒரு புது பெர்ஸ்பெக்டிவா நம்ம இந்த ஸ்டடிக்குள்ள நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஃபியூச்சர் ஸ்டடிஸ், எதிர்காலவியல், அந்த பார்வையில இந்த செஃபாலஜி அப்படின்றத நம்ம அணுகி இருக்கிறோம். அதுதான் நம்ம புதுமை, நம்முடைய அணுகுமுறையில ஒரு புதுமை. அப்புறம் இந்த குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ் அந்த 2 டேட்டாவையும் கம்பைன் பண்ணி, அது பேரு ட்ரையாங்குலேஷன். அப்படி ட்ரையாங்குலேட் பண்ணி இந்த முடிவுகளை நம்ம தெரிவிச்சிருக்கிறோம் இந்த ரிப்போர்ட்ல. இப்போ இதுதான் இந்த பேக்ரவுண்டு. நீ அடுத்து உங்களுடைய டேட்டா, அதாவது அந்த ஃபைண்டிங்ஸை ஒட்டி உங்களுடைய கேள்விகள், விளக்கங்கள் தேவைன்னா கேளுங்க. பொதுவா கருத்து கணிப்பு வெளியிட்டாலே வரக்கூடிய முதல் கேள்வி இந்த சாம்பிள்ஸ் பத்தி தான் இருக்கும். நீங்க 5000 வாக்காளரிடம் நேர்காணல் நடத்தப்பட்டது. அது ஒரு தொகுதிக்கு 20ல இருந்து 25 பேர்கிட்ட கணிப்பு கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஒரு தொகுதிக்கு 20ல இருந்து 25 பேர் மட்டும் போதுமானதா? அதை வச்சு ஒரு முடிவு, தொகுதியோட முடிவை வெற்றி தோல்வியாங்கிறத கணிக்க முடியுமா? இந்த கேள்வி, இந்த மாதிரியான கேள்விகள் தான் தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம இந்த பிரஸ் மீட்டையே கூட தவிர்த்தேன். ஏன்னா இது காலங்காலமா அந்த 25 வருஷமா நம்ம ஒவ்வொரு தடவை பிரஸ் மீட் கொடுக்கும் போதும் முதல் கேள்வி இது இது போதுமா அப்படின்ட்டு. அப்போ அந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற அந்த பதில அவங்க சொல்றது அந்த மாதிரி. இது அப்படி இல்லை நம்முடைய ஆய்வு. அதனாலதான் நான் முதல்லயே நம்ம ரிசர்ச் மெத்தடாலஜியை பத்தி நான் சொல்லிட்டேன். இது குவான்டிடேட்டிவ் டேட்டாவை மட்டும் ரிலை பண்ணி பண்ணல, நம்ம குவாலிட்டேட்டிவ் சைடு இருக்கு. ஏறத்தாழ 9 ஸ்டடீஸினுடைய இதையும் நம்ம இதுல இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறோம், குவாலிட்டேட்டிவ் ஸ்டடீஸ. இதுல 5000 பேருன்றது ஒரு நல்ல சாம்பிள். அதாவது தமிழ்நாடு அளவுல அந்த ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்றதுக்கு இது போதுமான அளவுக்கான சாம்பிள். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தொகுதியையும் யார் ஜெயிப்பா யார் தோப்பா அப்படின்னு சொல்லணும்னா இந்த 20-25ன்றது பத்தாது, கண்டிப்பா பத்தாது. அந்த ஒவ்வொரு தொகுதியிலையும் யார் ஜெயிப்பா யார் தோப்பாங்க அப்படின்ட்டு ஸ்பெசிபிக்கா அந்த கேண்டிடேட்ஸை பத்தி நம்ம சர்வே பண்றோம் அப்படின்னா இந்த சாம்பிள் கண்டிப்பா பத்தாது. ஆனா ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அளவுல வாக்காளர்களுடைய சிந்தனை போக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கணிக்கிறதுக்கு இந்த சாம்பிள் தாராளமா போதும். இப்ப நம்ம செய்திருக்கிறது என்ன அப்படின்னா, நாம ஆரம்பத்திலே இதுல தெளிவா இருக்கிறேன். எந்த தொகுதியில யாரு ஜெயிப்பா அப்படின்றது நமக்கு முக்கியம் இல்லை, எத்தனை தொகுதி எந்த கட்சிக்கு வரும் அப்படின்றது முக்கியம் இல்லை. இதுல இந்த தேர்தல் சூழல்ல இந்த அரசியல் பண்பாட்டு அரசியல்ல உள்ள இருக்கக்கூடிய டைனாமிக்ஸ் என்ன நடந்துகிட்டு இருக்கு, உண்மையிலேயே மக்கள் என்ன மாதிரியான சிந்திக்கிறாங்க, என்ன மாதிரி சிந்திக்கிறாங்க, அவங்கள அந்த மாதிரி சிந்திப்பதற்கு தூண்டக்கூடிய இந்த பண்பாட்டு தளத்துல என்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் செயல்படுது அப்படின்றத அந்த உளவியல் ரீதியாக, சமூகவியல் ரீதியாக, சோசியல், கல்ச்சுரல், ஆந்த்ரோபாலஜிக்கல், சைக்கலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல இத பல் முனையிலிருந்து பல் துறையில இருந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல இதை அணுகணும் அப்படின்றத நம்ம முயற்சி செஞ்சிருக்கிறோம். அதனால இது சும்மா ஒரு கேட்கறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக, ஒரு கியூரியாசிட்டியை ஃபீட் பண்றதுக்காக முயற்சி கிடையாது. இது அறிவார்ந்து சிந்திக்கக்கூடியவங்களுக்கான ஒரு கணிப்பு, இது ஆய்வு. இது ஆய்வு, வெறுமனே கணிப்பு இல்லை. நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டேன்னா, யார் ஜெயிப்பா அப்படிங்கறத தீர்மானிக்கிறதான கருத்து கணிப்பு இல்ல, முடிவுகள் கட்சி அதையும் சொல்றது இல்ல அப்படின்னீங்க. கட்சி ஆனா பொதுவா கருத்து கணிப்பு அப்படின்னாலே இந்த கட்சி ஜெயிக்கும், இவங்க அறுதி பெரும்பான்மை பெறுவாங்க அப்படிங்கறதான கருத்து கணிப்பு முடிவுகளா இருக்குது. அப்போ நீங்க இப்போ அதை கணிக்கிறதுக்கான கருத்து கணிப்பா இது பண்ணல
ஆனா யதார்த்தத்தை உள்நோக்கி பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறீங்க. ஆனா இது கன்க்ளூஷனா கருத்து கணிப்புனால இவங்க ஜெயிப்பாங்க, இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கறத ஒரு தெளிவானது இல்லாத மாதிரி இருக்குல்ல. ஆமா, அதாவது என்னன்னு நம்முடைய ஆய்வுல என்ன வந்திருக்குது அப்படின்னா, இன்றைக்கு வரைக்குமே மக்கள் ஒரு முடிவு ஒரு 30 விழுக்காடு 30ல இருந்து 33 விழுக்காடு மக்கள் இன்னும் ஒரு முடிவு எடுக்காத ஒரு நிலையில இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப எனக்கு ஒரு செஃபாலஜிஸ்டா ஒரு கள அரசியல் களத்துல தொடர்ந்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஆளா ஒரு ஆய்வாளரா எனக்கு இது ரொம்ப வியப்ப ஊட்டக்கூடியதாக இருக்கு. வழக்கமா நம்ம ஸ்டடி பண்ணும்போது 2, 3 கட்டமா பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது ஆரம்பத்துல அதாவது தேர்தலுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணும்போது அப்போ இது மாதிரி முடிவு எடுக்காதவங்க பாப்புலேஷன் அந்த செக்மெண்ட் வந்து நிறைய இருக்கும். ஒரு 20%, 25%, 30% கூட இருக்கலாம் சில சமயங்கள்ல. அப்புறம் தேர்தல் நாள் நெருங்க நெருங்க பக்கத்துல வரும்போது அந்த நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். இப்ப பாருங்க இன்னும் 2 நாள் தான் இருக்கு இடையில தேர்தலுக்கு. இன்னைக்கு 21ஆம் தேதி வரைக்கும் தான் நம்ம கேம்பெயின் பண்ண முடியும். அப்புறம் ஒரு சைலன்ஸ் டே, அப்புறம் voting வந்துருச்சு. இப்ப நேத்து வரைக்குமே 19ஆம் தேதி வரைக்குமே நம்ம மக்களை சந்திச்சு கருத்துக்களை கேட்டிருக்கிறோம். அதுல ஒட்டுமொத்தமான இது என்ன ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னா, இன்னமும் 30%, அதாவது 3ல ஒருத்தர் இன்னுமே முடிவு பண்ணாம இருக்கிறாங்க. முடிவு பண்ண முடியல, அல்லது முடிவு பண்ணதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு இதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க முடிவு எடுக்கிறதுக்கு. அவங்களுக்கு இன்னும் முடிவு எடுக்கிற போதுமான அளவுக்கு தரவுகள் இன்னும் வரல அப்படி இருக்கலாம். அல்லது கவனிப்புகளை கூட எதிர்பார்த்து இருக்கலாம். யார் என்ன செய்ய போறா, என்ன உத்தரவாதம் தர போறாங்க அப்படின்றதா கூட இருக்கலாம். இப்ப அது எல்லாத்தையுமே நம்ம இதுக்குள்ள அனலைஸ் பண்ணிருக்கிறோம். அந்த ரிப்போர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க எல்லா பாயிண்ட்டையுமே நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப அந்த இதுலதான் இந்த இந்த பாப்புலேஷன் 30 விழுக்காடு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா இருக்கு. இப்போ அதை டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன இவங்க யாரு, ஏன் இந்த மாதிரி இன்னும் முடிவு எடுக்காம இருக்கிறாங்க, இப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காரணிகள் என்ன? வழக்கமா நம்ம தேர்தல் சூழல்ல நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் வச்சிருக்கிறோம். நம்ம ஓவர் த இயர்ஸ் அது எல்லாத்தையுமே நம்ம இவால்வ் பண்ணி அதை ஹையரார்கிக்கலாவும் வச்சிருக்கிறோம். இம்பாக்ட் வைஸ் ஜாதி, மதம், கட்சி, அந்த ஊடகம், அப்படியே அந்த அப்புறம் அந்த இதுக்கு அந்த கேண்டிடேட்டு, அதுக்கப்புறம் கவனிப்பு, அப்ப அது மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படியே அந்த ஆர்டர்ல வரும். இது எல்லாமே நம்ம முந்தைய ரிப்போர்ட்ஸ் நம்முடைய ஆய்வு அறிக்கைகளை பார்த்தாங்கன்னா அதுல நம்ம தெளிவாக விளக்கி இருப்போம். இப்ப அது எல்லாத்துக்குமே மாறா எல்லாத்தையுமே உழைச்சு விடுறது மாதிரி, எல்லாத்தையுமே கடந்து நிக்கிறது மாதிரி இந்த தேர்தல்ல மக்களுடைய வாக்காளர்களுடைய சிந்தனை போக்கு இருக்கு. இப்போ இது வரைக்கும் கருத்து கணிப்புகள்னு சொல்லியிருக்கிறாங்க பாத்தீங்களா, நான் சொல்றேன் ஐ கேன் ஈவன் சேலஞ்ச் them. இப்ப அவங்க சொன்னது எல்லாத்துலயும் கன்வென்ஷனலா ஒரு முடிவை சொல்லணும் அப்படின்றதுக்காக சில அடிப்படையான ஃபேக்டர்ஸை ஓவர்லுக் பண்ணிட்டு இந்த முடிவுகளை சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் உங்களுக்கு தெரியும் எல்லாமே பெய்டு கணிப்புகளாக தான் இருக்கு. அதுல ஒரு இன்டெலெக்சுவல் கியூரியாசிட்டியோட ஒரு ஆர்வத்தோட இந்த மக்கள் மீது மக்களை புரிஞ்சுக்கணும், இந்த வாக்காளர்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஜெனுவனான கமிட்மெண்ட்டோட வேலை செய்யறவங்க ரொம்ப ரொம்ப அபூர்வம். இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா கருத்து கணிப்பு நடத்துறதுன்றது ஒரு பெரிய பிசினஸா போயிடுச்சு. மல்டி க்ரோர் பிசினஸ் இது. பெரிய லிட்டரலாவே மல்டி க்ரோஸ் பிசினஸ். இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்களுடைய கணிப்புகள் எல்லாத்துலயுமே நம்ம அந்த அந்த வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட நம்ம பார்க்க முடியுது. நம்ம கணிப்பு அந்த விதத்துலதான் தனிச்சு நிக்குது. நம்ம யாரையும் ப்ளீஸ் பண்ணணுன்றதுக்காக பண்ணல. நம்ம களத்துல என்ன பாக்குறோம், அடி நீரோட்டத்துல என்ன பாக்குறோம், இந்த பண்பாட்டு நீரோட்டத்துல வேரோட்டமா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம வெளியில கொண்டு வந்து சொல்லிடுறோம். அத இந்த 30% இன்னும் முடிவு செய்யாதவர்கள், அல்லது முடிவு செய்து கொண்டிருப்பவர்கள், முடிவு செய்வதற்காக காத்திருப்பவர்கள், முடிவு செய்ய இயலாதவர்கள், இன்னும் முடிவு செய்வதற்கு தரவுகளை எதிர்நோக்கி இருப்பவர்கள், இவங்க யாரு, இவங்களுடைய ஓட்டிங் பேட்டர்ன் முடிவு என்னவாக இருக்க போகுது, அவங்க முடிவு எப்படி இருந்தா என்ன மாதிரி ரிசல்ட் வரும் அப்படின்றதான் நம்ம கரெக்டா கணிச்சு சொல்லி இருக்கிறோம். இது அறிவியல் பூர்வமான கணிப்பு.
இப்ப நம்ம சொல்லி இருக்கிறது அந்த சாத்தியங்கள் இருக்குது இல்லையா, சினாரியோஸ். அந்த ஃபியூச்சர் சினாரியோஸ் ஒரு 4 சினாரியோவும் நம்ம பில்ட் பண்ணிருக்கிறோம். எதிர்காலவியல் நோக்கில் சாத்தியங்கள் அப்படின்ட்டு. இப்போ இதுதான் நம்முடைய கணிப்புல ரொம்ப புதுமையானது. இந்த மாதிரியான சாத்தியங்களை பற்றி யாருமே பேசல. ஏன்னா அப்படி பேசினாக்க இதுல ஒண்ணும் இது இல்ல பாத்தீங்களா, சென்சேஷனலா எதுவும் இல்லை. ஆனா அறிவுக்கு நிறைய வேலை இருக்குது. அது ஒரு அறிவார்ந்த விதத்துல ஆர்வம் உள்ளவங்களுக்கு, இன்டெலெக்சுவல் கியூரியாசிட்டி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆக்சுவலா இந்த ரிப்போர்ட்டை நான் இந்த அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிட்டு ரிப்போர்ட் எழுதும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு புதுமையான விஷயங்கள், ரொம்ப இன்சைட்ஸ் நிறைய இருக்கு இதுல. நீங்க பாத்தீங்கன்னா ஒருவேளை நீங்க வாசிட்டு கேள்வி கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கேளுங்க, அப்புறம் அடுத்த பதில் நம்ம போவோம். இப்போ இதுல 30% முடிவு எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி அதற்கான காரணங்களும் சொல்லியிருக்கீங்க. வழக்கமாக இதற்கு முன்பு நடந்த தேர்தல்லையும் கூட ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் முடிவு சொல்லாம தானே இருப்பாங்க. ஒண்ணு ஏன் சொல்லணும், சொல்லாம மறைச்சு வச்சிருக்கலாம், ரகசியமா காத்து அப்ப ஓட்டு போடலாம். இன்னொரு குறிப்பினர் உண்மையாவே முடிவு எடுக்காம இருந்துக்கலாம். இதற்கு முன்பு நடந்த தேர்தலில் இது மாதிரி ஒரு நிலைமை இருந்திருக்கும் தானே. இப்ப மட்டும் இந்த 30%னால கணிக்க முடியல அப்படிங்கிறது எதனால அந்த கணிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு? இல்ல நம்ம கணிக்க முடியாதுன்னு நம்ம சொல்லல. அது இதுதான் கணிச்சு சொல்லி இருக்கிறோம். நம்ம இதுதான் கணிப்பு. இப்ப நம்ம சொல்லி இருக்கிறது தான் கணிப்பு. இதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு இதுலயுமே நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா. அதாவது கருத்து தெரிவிக்க விருப்பம் இல்லை, முடிவு எடுத்திருப்பாங்க, சொல்ல விரும்ப மாட்டாங்க. அது அவங்களுடைய உரிமை, சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும். ஒரு 1 or 2% அப்படிதான் இருக்கும். அப்புறம் முடிவெடுக்கல அப்படின்ற நிலையில ஒரு 5% அப்படி இருக்கும். அதாவது தேர்தல் நாளை ஒட்டி வர அந்த முடிவு எடுக்கல சொல்ல மாட்டேன் அப்படின்ற அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாயிடும். ஒரு 5%க்குள்ளதான் இருக்கும். சில ஆய்வுகள்ல நம்ம பார்த்துருக்கோம், கேட்ட எல்லாருமே பதில் சொல்லி இருக்கிறாங்க. அது 0வா கூட இருந்திருக்கு. எல்லாருமே பதில் சொல்லி இருக்கிறாங்க. அதுதான். ஆனா இந்த தேர்தல்ல தான் முதல் தடவையாக இவ்வளவு பெரிய குரூப் ஜெனுவனாவே அது பார்க்கும்போது அவங்க முடிவை எடுத்துட்டு நான் சொல்ல மாட்டேன், உனக்கு ஏன் சொல்லணும் அப்படி அந்த மாதிரி இல்ல. அப்படி தெனாவட்டா அவங்க யாரும் சொல்லல. உண்மையிலேயே அவங்க இன்னும் முடிவு எடுக்காம இருக்கிறாங்க. அதுதான் இந்த ஆய்வை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துது, ரொம்ப இன்ட்ரீகிங்கா மாத்துது. ஒரு புதிர் மாதிரி அமைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் இதுதான், முடிவு எடுக்கல அப்படின்றது. ஏன்னா இதுல பாருங்க, திமுக அணி ஒரு 25 விழுக்காடு, திமுக பிளஸ் அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 25 விழுக்காடு ஓட்டு சப்போர்ட் இருக்கு அவங்களுக்கு. அதே மாதிரி அதிமுக கூட்டணிக்கும் ஒரு 25 விழுக்காடு சப்போர்ட் இருக்கு. தாவிகாவுக்கு 13%, நாம் தமிழருக்கு 6%. இது எல்லாத்தையும் தாண்டி பெருசா நம்பர் எது பார்த்தோம் அப்படின்னா இன்னும் முடிவெடுக்கலன்றதுதான் பெரிய நம்பரா இருக்கு. 30% இருக்கு. அந்த 30% ஓட்டு எப்படி பிரியும், அது யாரு அந்த 30% அப்படின்றதான் நம்ம அடுத்து நம்ம அந்த இதுல விளக்கி இருக்கிறோம். அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட், வழக்கமா விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் எல்லாம் ஜென்சி கூட்டம், பெண்கள் கூட்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஜென்சி அப்படின்றாங்க, அதாவது டீனேஜ் பசங்க, சின்ன பசங்க, டீனேஜ் பசங்க, அப்புறம் 30 வயசு வரைக்கும் 29 வயசு வரைக்கும் உள்ள கிரௌடு, அவங்கதான் வர்றாங்கன்றாங்க. ஆனா இந்த முடிவெடுக்காதவர்கள் லிஸ்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல மெஜாரிட்டி யங் பேரண்ட்ஸா இருக்கிறாங்க. அதாவது 30 வயசுல இருந்து 40-45 வயசுக்குள்ள அந்த குரூப். அதாவது யார் வீட்டுல எல்லாம் இந்த ஜென் ஆல்பா அப்படின்னா அந்த டீனேஜ்க்கு முந்தின பசங்க, சின்ன பசங்க, ப்ரீ டீன்ஸ், அதாவது 12 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, 2014க்கு அப்புறம் பிறந்த பசங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சின்ன சிறுவர்கள் இருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள், அந்த பேரண்ட்ஸ், அவங்கதான் மெஜாரிட்டியா இதுல வர்றாங்க. இதுல பாருங்க, 3/2 பங்கு. இட்ஸ் a huge thing. அப்படின்னா 30%ல 20%, 20%, அதாவது 10 பேரை எடுத்துக்கிட்டோம்னா 10ல இந்த 3 பேர் இன்னும் முடிவெடுக்கலன்றாங்க. அந்த 3 பேர்ல 2 பேரு இந்த யங் பேரண்ட்ஸ் அந்த ஏஜ் குரூப்ல வர்றாங்க. அப்ப இந்த ஏஜ் இது
ஆக்சுவலா இதை நீங்க யோசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்க வீட்டுலயுமே அந்த இந்த ஏஜ்ல ஜென ஆல்பால பையன் இருக்கிறான். நிறைய குடும்பங்கள்ல நீங்க பாருங்க, இயல்பாகவே அந்த பசங்க எல்லாரும் ஒரு மீடியா ஹைப்பும் அதுக்கு காரணம். ஓவரா ஹைப். அதனால அந்த விஜய் அண்ணா, விஜய் அப்படின்றது ஈஸியா அவங்களுக்கு வருது. ஓட்டு போடுறது அவங்களுக்கு என்ன ஓட்டுக்கும் என்னன்னே தெரியாது. தெரியாத வயசுல இருக்கிறவங்க கூட விஜய்க்கு ஓட்டு போடுவேன் அப்படின்றான். விஜய் எனக்கு பிடிக்கும்ன்றான். அப்புறம் அந்த பாட்டை பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க அந்த பசங்க. இப்போ அந்த பசங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இந்த யங் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, இந்த 65 விழுக்காடு இன்னும் முடிவெடுக்காதவங்க, அவங்கள தாக்கத்தை கண்டிப்பா ஏற்படுத்த போகுது. அதான் அந்த இதை ரெண்டையும் லிங்க் பண்ணி பாத்தீங்கன்னா தான் அந்த அமைதியினுடைய இது புரியும். இப்ப அவங்களுக்கு ஒரு டிலமா, அதாவது நான் என்னுடைய மனசாட்சிப்படி எனக்கு என்னுடைய அறிவுக்கு தோன்றபடி ஓட்டு போடுறதா, இல்ல என் செல்ல குட்டி கேக்குதே அதுக்கு நான் அது சொல்றபடி கேட்டு நான் ஓட்டு போடுறதா? இதுதான் கிரைசிஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இந்த 65% நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. அதாவது 10ல 2 பேரு 10ல 2 பேரு இன்னைக்கு அவங்களுடைய டிலமா என்ன, அவங்க ஊசலாட்டம் என்ன அப்படின்னா, நான் வளர்ந்தவன், படிச்சவன், வேலை பார்க்கிறேன், நான் எனக்கு என்னுடைய அறிவுக்கு ஏற்ற ஒரு முடிவை எடுத்து ஓட்டு போடுறதா, இல்ல இந்த பச்சை புள்ள கேட்கிறபடி அவனுங்க அந்த பிள்ளைய மகனவோ மகளவோ அவங்க கேட்கிறாங்களே அப்படின்ட்டு அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக உணர்வு ரீதியா, சென்டிமெண்டா, இமோஷன், அந்த வார்த்தைகள் எல்லாமே விஜய் பயன்படுத்தின வார்த்தைகள் பிரச்சாரங்கள்ல. இது சென்டிமெண்ட், இது இமோஷன், எலெக்ஷன் இல்ல இமோஷன், இந்த மாதிரி இது எல்லாமே இங்க கான்கிரீட்டா வீட்டுக்குள்ள வந்துருச்சு. வீட்டுல ஒருத்தருக்குமே இந்த கிரைசிஸ் இருக்கு. இட் இஸ் அ கிரைசிஸ், எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். அது 10ல 2 பேருக்கு இந்த கிரைசிஸ் இருக்கு. இட்ஸ் அன் அமேசிங் இல்லையா? இந்த பாயிண்ட் தான், இதுதாங்க கணிப்பு. இதை விட கணிப்பு வேற என்ன உங்களுக்கு? எவன் ஜெயிக்கிறான் எவன் தோக்குறான்றதா முக்கியம்? அதை விட அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா, இதை யாரு சொல்லி இருக்கிறா? யாருமே இதை கணிக்கல. இதை நம்ம கணிச்சு அதுக்கு அதை நம்பரை சொல்றோம். என்ன நம்பர், எத்தனை பெர்சென்ட் இந்த மாதிரி கிரைசிஸ்ல இருக்கிறாங்க அப்படின்றது. சோ இது 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 ஒரு முக்கியமான ரெவலேஷன் இந்த ஆய்வுல. நம்ம தமிழ் பண்பாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீ யாருக்கு வேணாலும் ஓட்ட போடுங்க, ஆனா இந்த பண்பாட்டுல இந்த யங் பேரண்ட்ஸ் ஒரு செக்மெண்ட், அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இமோஷனலான ஒரு கிரைசிஸ் நடந்துகிட்டு இருக்கு. அது அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்றது. இப்ப பச்சை புள்ள தானே அப்படின்னு எல்லாம் இப்ப இல்லைங்க. பச்சை புள்ளதான் பெரிய முடிவை எடுக்கிறதுக்கு ஒரு உந்து விசையா இருக்குது, அல்லது ஒரு டிமாண்டா இருக்கு, அல்லது ஒரு முன் நிபந்தனையாக இருக்கு, ஒரு ப்ரீ கண்டிஷனாக இருக்கு. ஏன்னா இது வந்து இமோஷனலான ஒரு பாண்டிங். இதை நீங்க கட் பண்ணவே முடியாது. சோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது இந்த இதுல ஏறத்தாழ இளம் பெற்றோர்கள் முடிவெடுக்க முடியாம தடுமாறிட்டு இருக்காங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க. அந்த பார்வையில தான் கணிப்புமே பண்ணிருக்கிறோங்கிறீங்க. அப்போ இந்த தேர்தல தான் இந்த முறை இந்த இது வருது. அப்போ அந்த விஜய்க்கு ஆதரவாகவோ இல்ல கூடுதலாக வாக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த இதை எடுக்கிறப்போ? ஆமா, கண்டிப்பா அப்படித்தானுங்க வரும். சின்ன பசங்க எல்லாமே விஜய்க்கு ஓட்டு போடுங்கிறத தானே முன்வைக்கிறாங்க அவங்க பெற்றோர்கள்ட்ட. ஆமா, கணிசமா அப்படி இருக்காங்க. 1-2 பேர் வித்தியாசமாவும் இருக்காங்க, விதிவிலக்காகவும் இருக்கிறாங்க. இப்ப நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லக்கூடிய 1-2 சின்ன பசங்களை கூட நம்ம சந்திச்சிருக்கலாம், நான் பார்த்திருக்கேன், நம்மளும் பார்த்திருக்கலாம். அது இருக்கு. ஆனா பெரும்பான்மையான குடும்பங்கள்ல என்ன அப்படின்னா, இந்த சிறார்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, வீட்டுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அது விஜய்க்கு ஃபேவரபிளா தான் இருக்கும். அதனாலதான் நீங்க இதுலயே கடைசி நம்ம சொல்லியிருக்கிறோம், நீங்க அந்த பாயிண்ட பாருங்க, அந்த பாசிபிலிட்டி, சாத்தியம் 4. அதுக்கு அடுத்தது 5வது பாயிண்டா சாய்வு வாய்ப்பு. அதாவது ஒட்டுமொத்தமா இந்த 3 பேர் இருக்காங்களே, 10க்கு 3 பேரு இந்த முடிவெடுக்காதவங்க, அவங்களுடைய வாக்கு ஒட்டுமொத்தமா எங்க போகும், யாருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அந்த ப்ராபபிலிட்டி என்ன, இந்த 30% ஒரே ஆளுக்கு, ஒரே அணிக்கு அல்லது ஒரு கட்சிக்கு போற அந்த ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா, அதுல தாவேகாவுக்கு 45%,
அந்த ப்ராபபிலிட்டி இருக்கு, அந்த வாய்ப்பு இருக்கு. அதுதான் அதிகம் மத்த கட்சிகளை விட. திமுகவுக்கு 30 தான். தாவேகா ஓட்டு போட்டா தாவேகா ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா, அந்த 30% அது 30%ம் தாவேகாவுக்கு ஓட்டு போடுற ப்ராபபிலிட்டி வந்து 45% இருக்கு. பாதிக்கு பாதின்னு வச்சுக்கோங்க. அந்த அந்த மாதிரி அதான் ஒரு இந்த இது சொல்லியிருக்கிறோம் இல்லையா, சாத்தியம் 4ன்னு 4th சினாரியோ. அந்த சினாரியோல அதுதான் சொல்லியிருக்கிறோம். இப்ப இதுல இந்த 3 பேரும் அதாவது 10க்கு 3 பேரு இதுல 30% இன்னும் முடிவு செய்யாதவங்க, அல்ல முடிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, முடிவு எடுக்கிறதுக்கு அந்த ஊசலாட்டத்துல இருக்கிறவங்க ஜெனுவனா, அவங்க எல்லாரும் ஒரு அணிக்கு அல்லது ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறதா முடிவு பண்ணி போட்டாங்க அப்படின்னா, அந்த ஓட்டுகள் பூரா அப்படி வந்துடுது, பெருவாரியா அப்படி வந்துருச்சு அப்படின்னா, ஆப்வியஸ்லி அதை சொல்ல தேவையில்லை. திமுகவுக்கு அணிக்கு வந்ததுன்னா திமுக ஸ்வீப் பண்ணிடும். 200 சொல்றாங்க இல்லையா, அப்படி 200 வந்துடும். அதேதான் அதிமுகவுக்கு இதே மாதிரி அந்த 30% ஓட்டும் போகுது அப்படின்னு சொன்னா ஸ்வீப் தானுங்க. தாவிகாவுக்கு அதே மாதிரி தான். இப்ப தாவிகாவுடைய டெலிகேட் பொசிஷன் என்ன அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் சினாரியோவையும் 4th சினாரியோவையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க, நல்லா தெரியும். 4th சினாரியோ வந்தது அப்படின்னா எல்லாமே ஏறத்தாழ இந்த ஸ்வீப்பிங்கா வந்துடும், மெஜாரிட்டி சீட்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல அந்த ஃபர்ஸ்ட் சினாரியோ அப்படின்னா அது வந்து நத்திங், ஆல் ஆர் நன் அப்படின்ற அந்த பிரிகேரியஸ் பொசிஷன்ல தான் டிவிகே இருக்கு. ஆனா திமுக அதிமுக அணிகள் அப்படி இல்லை. அவங்க 2 பேருக்கு இடையில கொஞ்சம் அந்த இது இருக்கிறதுனால சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா ஏதாவது ஒரு அணி, ஏதாவது ஒரு கட்சி வந்துடும், திமுக அல்லது அதிமுக வந்துடும். அதுதான் அந்த வெவ்வேறு சினாரியோஸ்ல நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரையில விஜய் வந்ததுனால தாவேகாவுக்கு பெண்களுடைய ஆதரவு வந்து அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்க ஏறத்தாழ 50 விழுக்காடு பெண்கள் உள்ளதும் எல்லா கட்சிகளின் தேர்தல் வாக்குறுதிகளிலும் பெண்களின் ஈர்ப்பு சலுகை திட்டங்களே சிறப்பிடம் பெற்றிருப்பது வந்து கவனிக்க வேண்டியதா இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டு இருக்கிறீங்க. இந்த பெண்களோட ஓட்டு இப்ப பேசிட்டு இருக்கிற மாதிரி தாவேகாவுக்கு தான் இருக்குதா, இல்ல பரவலா எல்லா கட்சியினருக்குமே இருக்குதா? அது அந்த பெண்களுடைய ஓட்டு தாவேகாவுக்கு தான் அப்படின்றது ஒரு ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி இருக்கு. அதை கவுண்டர் பண்றது மாதிரி இந்த ஃபைண்டிங் இருக்கு. நீங்க பாருங்க, இதுல 55 விழுக்காடு, அதாவது முடிவு செய்யாதவங்கல்ல அந்த 30%ல 55 விழுக்காடு அப்படின்னா 15% கிட்ட 15-16% வருதுன்னு வச்சு பாதியே எடுத்துக்கிறோமே. இப்போ 15% பெண்கள் இருக்கிறாங்க. இந்த பெண்கள் ஏன் இன்னும் முடிவெடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னா, அதையும் அவங்க முடிவெடுக்காம இருக்கிறதையும் வழக்கமா இன்னொரு பாயிண்டையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். பெண்கள் அவ்வளவு ஈஸியா மனசுல இருக்கிறத திறந்து யாருக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. இது ஒரு தேர்ந்த எனுமரேட்டரால தான் அவங்க பெண்கள் மனசுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றத கேஜ் பண்ண முடியும், வெளிக்கொண்டு வர முடியும். அது ஒரு நாக் வேணும். அதுக்கு நம்ம ட்ரைனிங், நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த எனுமரேட்டர்ஸ் எல்லாம் அதுல ட்ரெயின் ஆனவங்க, அதுல பேச வச்சிருவாங்க. ஆனா இந்த ஒரு சேலஞ்ச் இருக்குதுன்றதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். பெண்கள்கிட்ட இருந்து அவங்க மனசுக்குள்ள இருக்கிறத வெளிப்படையா பேச வைக்கிறதுன்றது. பேசிட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையும் கொட்டி தீத்துருவாங்க, அது வேற விஷயம். ஓகே, அப்ப இந்த பெண்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத சொல்லாம இருப்பாங்க அப்படின்றது யதார்த்தம். அப்படி இந்த ஆய்வை பொறுத்த மட்டும் இந்த இதுல இருக்கு பாத்தீங்களா, இந்த 30 விழுக்காட்டுல பாதிக்கு மேல 55% இந்த பெண்கள் ஜெனுவனாவே அவங்க இன்னும் முடிவு எடுக்காம இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க முடிவு எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப சில பேர் அந்த யங் பேரண்ட்ஸ் இருக்கிறாலே அந்த லிஸ்ட்ல வந்துருவாங்க. அதையும் தாண்டி அதுல சேராம மற்ற பெண்கள் அப்படின்னு பொதுவா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே அவங்க சொல்லி இருக்கிற வாரி இறைச்சிருக்கக்கூடிய அந்த சலுகைகள், நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் நீங்க பாருங்க, எல்லாமே பெண்களை டார்கெட் பண்ணி தான் இருக்கு. இப்ப பெண்களுக்கு வந்து அதை அசஸ் பண்ணிட்டு அதை விட்டு அதுல யார் உண்மையில ஜெனுவன், யார் இதை வந்து செய்வா, யாரை நம்பலாம், யாரை நம்ப முடியாது,
அப்படின்ட்டு அந்த முடிவு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. அந்த பாயிண்ட் புரியுது இல்லையா? இப்ப சில பேருக்கு வந்து டக்குன்னு முடிவு எடுத்துட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி பெண்கள் இப்ப எடுத்திருக்கிறாங்க. இப்ப நமக்கு நம்ம ஸ்பெஷலா கான்சென்ட்ரேட் பண்ணி பாக்குறது, ஃபோக்கஸ் பண்ணி பாக்குறது இன்னும் முடிவெடுக்காத பெண்கள். அந்த முடிவெடுக்காத பெண்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த அவைலபிள் டேட்டா இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய திட்டங்கள், அந்த திட்டங்கள் எல்லாம் எல்லா கட்சிகளும் ஒன்னொன்னா சொல்லி இருக்கிறாங்க. அதை கூட்டி கழிச்சு பாக்குறாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள பேசுவாங்க. அதுல ஒரு கிளாரிட்டி வரும். அதுக்கப்புறம் அவங்க முடிவெடுப்பாங்க. இப்ப அந்த மாதிரியான ஒரு ஜெனுவனான ஒரு ப்ராசஸ்ல இருக்கிறாங்க. தே ஆர் ப்ராசஸிங் த டேட்டா. அதுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க. அதனால இப்ப இவங்க எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா இல்ல. விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க அவங்க மத்தவங்க அது ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க இந்த 15%க்குள்ள பெர்வியூல வருவாங்களா அப்படின்னா கொஞ்சம் பேர் இதுல வருவாங்க. ஆனா எல்லாரும் இல்ல. இப்ப இதுல வந்து எடப்பாடி அவரு வந்து ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்றாரு, அப்புறம் 10,000 கொடுக்குறேன்றாரு, அப்புறம் 2,000 கொடுக்குறேன்றாரு, அப்புறம் அது கொடுக்குறேன்றாரு, இது கொடுக்குறேன்றாரு. அதெல்லாம் கூட்டி பாக்கி டோட்டலா இது வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பாக்குறதுக்கே டைம் ஆகும் போல தெரியுது. அதுக்கே 1 வாரம் 2 வாரம் ஆகும் போல. அதே மாதிரி இந்த பக்கம் திமுக அவங்க சொல்றத பார்த்தா இந்த மாதம் 1000 ரூபாய் கொடுக்குது. இப்போ ரீசெண்டா கூட 5000 ரூபாய் எல்லாம் கொடுத்தாங்களா? அதோட தாக்கம் வந்து பெண்கள் மத்தியில எப்படி இருக்குது? ஏன்னா அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. இல்ல அந்த பாயிண்ட் இருக்கு. அதை பேஸ் பண்ணி அதுல நம்பி முடிவெடுத்தவங்க முடிவு எடுத்துட்டாங்க. இப்ப நம்ம முடிவு எடுக்காம இருக்கிற இவங்களை பத்தி பேசுறோம். இப்ப இவங்களுக்கு வந்து முழுசா நம்பிக்கை வரல. நம்பிக்கை வந்துருந்துச்சுன்னா தான் முடிவு எடுத்திருப்பாங்கல்ல. அந்த 5000 வாங்கிட்டு போயிருப்பாங்க இல்லையா? இப்ப அந்த 5000 இங்க இந்த பக்கம் எடப்பாடி இப்ப அதிமுக சொன்ன அதையும் கம்பேர் பண்றாங்க. அப்புறம் விஜய் சொல்லியிருக்கிறார், அவரு பயங்கரமா அண்ணன் சீரு, மாமா சீரு, அப்பா வீட்டு இது, அந்த இது, இந்த இது அப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லியிருக்கிறாரு. இப்ப அது எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. இப்படி இந்த கம்பேரிசன்ஸ் அது போய்கிட்டு இருக்கு. அதுல இறுதியா விஜய்க்கு சார்பாகவும் முடிவெடுக்கலாம், இல்ல அதிமுக சார்பாகவும் போகலாம், இதுக்காகவும் போகலாம். இன்னுமே அந்த முடிவு எடுக்கல அவங்க. ப்ராப்ளி இன்னும் ஒரு நாளைக்கெல்லாம் நிலைமை தெரியும். ஆனா நாளைக்கு நம்ம கருத்து கணிப்பு நடத்தி அதுக்கப்புறம் முடிவுகளை சொல்ல முடியாது இல்லையா? ஆனா நம்ம ஆய்வு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்பவுமே நம்ம இந்த பிரஸ் மீட்டுக்காக இத வைண்ட் அப் பண்ணிட்டு இந்த 5000 சாம்பிளா வச்சுட்டு இந்த ரிப்போர்ட் எழுதி முடிச்சிருக்கு, பிரஸுக்கு கொடுத்துருக்குறோம். இது தொடர்ந்து நம்முடைய அந்த வாலண்டியர்ஸ் டேட்டாவை கேதர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது நாளைக்கும் பண்ணுவாங்க. 21ஆம் தேதி 22ஆம் தேதி அந்த சைலன்ஸ் டே இருக்கு பாத்தீங்களா? அது ஒரு முக்கியமான நாள். அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றது அது இந்த தேர்தல்ல ரொம்ப முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஒவ்வொரு தேர்தலையுமே ஏற்படுத்தும். இந்த தேர்தலையுமே அது ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுல ரொம்ப முக்கியமா இந்த 30% இருக்காங்க பாத்தீங்களா? இன்னும் முடிவெடுக்காதவங்க, அவங்களுடைய முடிவுல இந்த 22ஆம் தேதி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் 21, 22 நாளைக்கு நாளை கழிச்சு நடக்க போற நிகழ்வுகள் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த டைனாமிக்ஸ் என்னவோ அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது 23ஆம் தேதி வெளிப்படும். அப்படி உண்மையிலே கணிப்பு அப்படின்னா இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் 23ஆம் தேதி அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா தான் நிச்சயம். அது வரைக்குமே அவங்களே முடிவெடுக்காம நிலையில தான் இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி நீங்க வந்து முடிவெடுத்து சொல்ல முடியும்? கணிப்புகள்ல எப்படிங்க சொல்ல முடியும்? முடிவெடுக்காத சூழ்நிலையில நீங்க கணிப்பை எப்படி சொல்ல முடியும்? அதான் இப்ப நிறைய இது பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பேட்டர்னை அப்படியே வச்சுட்டு அங்க மேலோட்டமா அவங்களுடைய மெத்தடாலஜி என்னன்னு நமக்கு தெரியல. எல்லாமே சூப்பர்ஃபிஷியலா அந்த கன்வீனியன்ஸ் சாம்பிளிங்க்கு தான் போறாங்க. தட் இஸ் மோஸ்ட் மிஸ்லீடிங் கைண்ட் ஆஃப் சாம்பிளிங் டெக்னிக். அது வெரி அன்ரிலையபிள் டெக்னிக். அதைத்தான் பெரும்பாலும் பயன்படுத்துறாங்க. அதுல கரெக்டிவ் மெசேஜ் எடுக்கணும். அது செய்யறாங்களா என்னன்னு தெரியல. ஓகே, இப்போ அந்த மாதிரி அந்த சாம்பிள்ஸை வச்சுட்டு முடிவை எடுத்து அவங்க ஒரு இதை சொல்றாங்க. ஆனா அப்படி சொல்ல முடியாது இந்த தேர்தல். அதான் நான் சொல்றேன், நம்முடைய ஆய்வுல களத்தில் தொடர் கள ஆய்வுல நிக்கிறதுனால, களத்துல நின்று தொடர்ந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியுது. இப்போ இதற்கு முன்னாடி நடந்த தேர்தல்ல நீங்க வந்து அந்த
தனித்துவங்கள்ங்கிறதுல கடைசி பாயிண்டா சொல்லியிருப்பீங்க, பணம் வந்து ஒரு பெரிய முக்கியத்துவத்தை ஏற்படுத்தும், அதற்கேற்றபடி தேர்தல் முடிவுகள் வந்து மாறும் அப்படின்ட்டு. ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா அந்த பணம், பரிசு முதலியவை வந்து கடந்த தேர்தலை போல மேலாண்மை பெற்ற காரணியாக இல்லாமல் மிக குறைந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் சூழலே நிலவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமா ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அது மட்டும் இல்ல, நம்ம பணம் பரிசு மட்டும் சொல்லல, அது பாருங்க இந்த 5 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல இந்த தேர்தல்ல 2026 தேர்தல்ல வாட் இஸ் யூனிக் அபவுட் இட், why this is different from other மத்த எல்லா தேர்தல்களையும் விட இது ஏன் தனிச்சு நிக்குது, ஏன் இதை வந்து நம்ம ஸ்பெஷலா நம்ம புரிஞ்சுக்கணும், ஏன் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே ஃபெயில் ஆயிருக்குது, அல்லது ஏன் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு கவர் அப் பண்ணி தான் சொல்றாங்களே தவிர உள்ள வேரோட்டமா என்ன நடக்குது, மக்கள் மனசுல என்ன அப்படின்றது அவங்களால கேட்ச் பண்ண முடியல, என்ன காரணம் அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமான விடைகளை தான் நம்ம இங்க இந்த 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 ஆய்வு அறிக்கையில நம்ம சொல்லி இருக்கிறோம். அதுல பாருங்க, இந்த முந்தின தேர்தல்கள்ல ஜாதி ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருந்துச்சு. இந்த சோசியல் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. இப்ப அமித்ஷாவினுடைய எக்ஸ்பர்டீஸ், அவருடைய எக்ஸ்பர்டீஸ் அது. அமித்ஷா வந்து ரொம்ப வெல் நோன் ஃபார் சோசியல் இன்ஜினியரிங். அதை தான் எல்லா மாநிலங்கள்லயும் அவர் ட்ரை பண்ணிட்டு இப்ப எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கிறாரு. தமிழ்நாட்டுல அது இன்னும் அவங்களால பண்ண முடியல. ஆனா இங்க வந்து இந்த ஜாதி அப்படின்றது, ஜாதியினுடைய உட்பிரிவுகள், இது எல்லாமே ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிட்டு வந்திருக்கு கடந்த தேர்தல் வரைக்கும். இந்த தேர்தல்லையுமே இந்த டாமினன்ட் பெரிய கட்சிகள் எல்லாமே அந்த பழைய மாடல்ல மனசுல வச்சுக்கிட்டு தான் கேண்டிடேட்ஸவே செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவிகா கூட ஒரு விதத்துல அவங்களுக்கு அவைலபிள் கேண்டிடேட்ஸ்ல இந்த ஜாதின்றதையும் கணக்குல எடுத்துட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா கட்சிகளுமே அப்படி பண்ணியிருக்கிறாங்க. நாம் தமிழர் மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கா இருக்கு. இதுல தவிகால கொஞ்சம் விதிவிலக்குகள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளவுதான், வந்து இருக்கிறவங்கள பார்த்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஆனா இந்த தேர்தல்ல இந்த ஜாதி அப்படின்றது, அந்த சோசியல் இன்ஜினியரிங்ன்றது உடனே குறைப்படுது. அது கடந்து வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, வாக்காளர்கள் சிந்திக்கிறாங்க, அதை நம்ம பார்க்க முடியுது. அதுக்குதான் அந்த சிந்தனை எப்படி உனக்கு தெரியும், மக்கள் சிந்திக்கிறாங்கன்னு ஓட்டு போட்ட பிறகுதானே சொல்ல முடியும். ஆனா நம்ம களத்துல கூடவே நிக்கிறோம் இல்லையா, அப்ப அவங்க கூட இருக்கும்போது அங்கே அதுக்குதான் இந்த குவாலிட்டேட்டிவ் ஸ்டடி தேவைப்படுது. அது டீ கடையில உட்காந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம உட்காந்து அப்சர்வ் பண்றோம், கேட்கிறோம், அவங்க கூட இன்டராக்ட் பண்றோம், அவங்க 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 கூட அந்த டயலாக்ல இது பண்ணும்போதுதான் உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு, அந்த ஊர்ல என்ன நடக்குது, அப்புறம் இந்த பண்பாட்டுல என்ன நடக்குது அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம மேல கொண்டு வர முடியும். இந்த அப்ரோச்ல தான் நம்ம போறோம். அதுல பாத்தீங்கன்னா இந்த ஜாதி அப்படின்ற அந்த வேரியபிள், அதனுடைய தாக்கமுமே வீக் ஆயிடுச்சு இந்த தேர்தல்ல. அப்படி எல்லா காரணிகளுமே, அந்த வேரியபிள்ஸ் அல்லது வேரியஸ் ஃபேக்டர்ஸ், அது எல்லாமே மாறி இருக்குது. புதுசா வேற என்னவோ நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஆய்வுல முயற்சி எடுத்திருக்கிறோம். அதுல ஒண்ணுதான் பணம். போன தேர்தல்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா இதுவும் சமமா இருக்கும்போது இந்த பணம்ன்றது கடைசியில ஒருத்தரை தீர்மானிக்குது. அது எல்லாம் 4 கேண்டிடேட் இருக்கிறாங்க, 4 பேருமே சம பலத்தோட இருக்கிறாங்க. இப்ப யார் வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. அந்த அந்த நிலையில கடைசியில ஜெயிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கடைசி நிமிஷத்துல இந்த கவனிப்பு பணம் கொடுக்குறவங்க அல்லது மற்ற கவனிப்புகள் கொடுக்குறவங்க, கிஃப்ட் கொடுக்குறவங்க, மெயினா பணம் யாரு கொடுக்குறாங்களோ அவங்க, அதான் சூப்பர் வீனிங் ஃபேக்டர் அப்படின்னு நான் அதை லேபிள் பண்ணியிருக்கிறேன். எல்லா காரணிகளும் இருக்கு, அது எல்லாம் செயல்படணும்னா இது வந்து அந்த ஒரு கிரீஸ் மாதிரி, இது இருந்தா தான் மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாமே வேலை செய்யும். அந்த மாதிரி ஒரு கிரீஸா இந்த பணம் செயல்பட்டுக்கிட்டு வந்துச்சு. ஆனா இந்த தேர்தல்ல பணம் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணாது. இவங்க என்னதான் நாளைக்கு கழிச்சு பணத்தை கொடுத்தாலும், பட்டுவாடை செய்துட்டாலும், பணத்தை இவங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்துட்டோம்டா, ஓட்டு வந்துடும்டா அப்படின்ட்டு நிம்மதி பெருமூச்சு விட முடியாது. பணம் வாங்கிக்குவாங்க, ஆனா ஓட்டு உத்தரவாதம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு நிலை இப்போ இருக்கு. அதத்தான் இதெல்லாம் முக்கியமான ஃபைண்டிங் இல்லையா? நீங்க யார் ஜெயிப்பா தோப்பா அப்படின்றத விட இது எவ்வளவு முக்கியமான ஃபைண்டிங்.
உங்க கேள்விக்கு நான் இப்போ பதில களத்துல சொல்லிட்டேன்னா வந்து இந்த தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? நம்ம ஸ்டாலின் வண்டிய பறக்கும் படை பிடிச்சது பார்த்தோம், விஜய் வண்டிய பிடிச்சதெல்லாம் பார்த்தோம். இப்ப நீங்க களத்துக்கு போறப்போ இந்த தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது? ஆமா, இது தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாமே எப்படின்னா, அவங்க எல்லாமே ஷோ தான்ப்பா. ஷோ போடுறதுதான். பொது வெளியில இருந்துட்டு அவங்க நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறோம் அப்படின்றதுக்கு நாங்க வந்து சிஎம் வண்டியவே நிறுத்தி செக் பண்றோம், ஹெலிகாப்டரவே நிறுத்தி செக் பண்றோம், அண்ணாமலை ஹெலிகாப்டரை நிறுத்தி செக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்றதுக்கு தான். அதனால நீங்க கவனமா இருங்க, பணத்தை கொண்டு வராதீங்க அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றது. ஆனா இதே தேர்தல் ஆணைய காவலர்களுடைய கண்காணிப்பின் கீழே தான் பணம் பட்டுவாடா செய்யப்படுது. அது எப்படி நடக்குது? அது ஏன் பிடிக்க மாட்டேன்றாங்க? அங்க பிடிச்சேன் இங்க பிடிச்சேன்றாங்க. இந்த நான் உள்ள ஒரு 10 லட்சம் பிடிச்சேன், 50 லட்சம் பிடிச்சேன், 1 கோடியை பிடிச்சேன், இந்த நயினார் நாகேந்திரன் கேஸ்ல எல்லாம் சில கோடிகளை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதையும் மீறி எப்படி ஆயிரக்கணக்கான கோடிகள் பணங்கள் பட்டுவாடா பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு? எப்படி எப்படி நடக்குது? எப்படி எல்லார் வீட்டுக்கும் பணம் வந்து சேருது? உங்களுக்கே தெரியும் இல்லையா? பணம் பட்டுவாடா நடந்துகிட்டு இருக்கு, ஆரம்பிச்சிட்டாங்க, லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு கழிச்சு எல்லாம் ஜரூரா பணம் பட்டுவாடா முடிஞ்சிடும். இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது? ஏய், தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதியிலையும் பட்டுவாடா நடக்குதியா? அது எப்படி நீங்க வந்து உனக்கு தெரியாம நடந்துட முடியும்? தெரிஞ்சுதானே நடக்க முடியும். ஏன்னா இது ஒரு இடத்துல 2 இடத்துல இல்ல, எல்லா இடத்துலயுமே நடக்குது, எல்லா தொகுதியிலையும் நடக்குது, எல்லா ஊர்லயும் நடக்குது, எல்லா வீட்டுலயும் நடக்குது. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அவ்வளவு வீட்லயும் நடக்குது. ஆனா அங்கதான் வீட்டுக்கு தானே போய் சேருது. இது எப்படி தெரியாம போயிருது? அப்ப என்ன இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு இருக்கு? சும்மா போறவங்க வர்றவங்க, இந்த கல்யாண செலவுக்கு வச்சிருக்கிறவங்க, ஆஸ்பத்திரி செலவுக்கு வச்சிருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்களை தான் பிடிச்சி பணத்தை பிடுங்கி வச்சுக்கிட்டு நீ வந்து அதை காட்டு இதை காட்டு அப்படின்னு சொல்லி டார்ச்சருங்க இது. ஆக்சுவலா இதெல்லாம் இந்த லிமிட் வச்சுட்டு விவரம் தெரியாத அப்புறாணிகளை போட்டு பண்ற வேதனை கொடுமைப்படுத்துறது மாதிரி தான் இது. ஒரு கொடுங்கோல் ஆட்சி மாதிரி தான். சாதாரண ஜனங்களை பொறுத்த மட்டும் இந்த அவசரத்துக்கு பணத்தை எடுத்துட்டு போறவங்க பாடு திண்டாட்டமா இருக்கு. ஆனா இந்த பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பெரும்பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கு. இதுதான் தேர்தல் ஆணையம். இது ரெண்டுமே தேர்தல் ஆணையத்து கண்ணு முன்னாடிதான் நடக்குது. இப்போ மக்கள் ஆய்வினுடைய தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புகள் வந்து வெளியிடப்படுமா? தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு பண்ணுவீங்களா? இல்ல, தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புன்னு நம்ம பண்றது இல்ல. அந்த தேர்தலுக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கு பின்னாடியுமே நம்ம வந்து ஆய்வு மேற்கொள்றோம். இது இந்த எக்ஸிட் போல் பத்தி நீங்க கேக்குறீங்களா? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புனா அதுதான் எக்ஸிட் போல். அதாவது ஓட்டு போட்டுட்டு வர்றவங்கள்ட்ட யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேக்குறது. அதுல சோசியல் யூட்டிலிட்டியே ரொம்ப கம்மி. ஒரு நியூஸ் வேல்யூ அவ்வளவுதான். ஒரு நாள் ஒரு பொழுதுபோக்கு, அந்த அளவுக்கு தான் அதனுடைய யூட்டிலிட்டி இருக்கு. அதனால நம்ம எக்ஸிட் போல் நடத்துறது கிடையாது. ஆனா தேர்தலுக்கு பிற்பாடு நம்ம களத்துல ஆய்வு செய்யறோம். ஏன்னா அப்பதான் நம்ம தேர்தலுக்கு முன்னாடி எடுத்த அந்த தரவுகளையும் தேர்தலுக்கு பின்னாடி அந்த ரிசல்ட் இடையில வருது, அதுக்கப்புறம் பின்னாடி அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ரிசல்ட்ஸ் பத்தி என்ன சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்றதை நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்பதான் அந்த ஒரு ப்ராப்பரா நம்ம ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர முடியும். மக்களுடைய பண்பாடு, சிந்தனை போக்கு எப்படி அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். இப்ப இதை பொறுத்த மட்டும் இல்ல, மே 16, 17 டென்டேட்டிவா அந்த டேட்ஸ் இந்த தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு நம்ம கடந்த 1.5 வருஷம் 2 வருஷமா கேதர் பண்ண அந்த டேட்டா, ப்ராசஸ் பண்ண டேட்டா, அப்புறம் அதுல இருந்து நம்ம எடுத்த அந்த முடிவுகள், அந்த ஆய்வு முடிவுகள், இது எல்லாத்தையும் தொகுத்து 2 நாள் கருத்தரங்கம் நம்ம ஏற்பாடு பண்ண போறோம். டேட் இப்போ அதை சொல்லிட்டேன். இதுல ஆர்வம் உள்ளவங்க இப்பவே ரெஜிஸ்டர் பண்றதுன்னா நீங்க பண்ணிக்கோங்க. நோஸ்ட்ரம்ல அந்த 2 நாள் கருத்தரங்கம் இருக்கும். இது முழுக்க முழுக்க இந்த தேர்தலை பற்றி, இந்த கடந்த 2 ஆண்டுகளை 2024, 25, 26 இந்த ஆண்டுகள்ல தமிழக பண்பாட்டு வேரோட்டத்துல அடி நீரோட்டத்துல என்னெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது,
இருக்கு. இது எப்படி எங்க போய் எந்த திசையை நோக்கி போகும் அப்படின்றத கணிக்கிறதுக்கான, அதை பற்றி விவாதிக்கிறதுக்கான ஒரு ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு அகடமிக்கான ஒரு செமினார் ஒண்ணு இருக்கு. அதையும் நான் இப்ப தெரியப்படுத்துறேன். இப்படித்தான் நம்முடைய இது இருக்கும். என்னுடைய கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையா தெளிவா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. சரி, தேங்க்ஸ். நீங்களும் நிறைய கேள்விகளை கேட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். சத்கமயா தமசோமா ஜோதிர்கமயா மிருத்யோர்மா அமிர்தம்